இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்பொழுது நிலவி வரும் தட்பவெட்ப சூழ்நிலையில் கத்தரியில் காய்ப்புழு தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட செடிகளை நுனியில் கிள்ளிவிட வேண்டும். இனக்கவர்ச்சி பொறி ஏக்கருக்கு 5 வீதம் வைத்து தாய் ஆண் அந்து பூச்சிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். பொருளாதார சேத நிலை தாண்டும் போது வேப்பங்கொட்டை கரைசல் 5% தெளிக்க வேண்டும். அல்லது ஸ்பைனோடூரான் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளித்து காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். புதியதாக நடவு செய்துள்ள மரவள்ளி பயிரில் தற்பொழுது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலையில் வேர் அழுகல் நோய் தென்படுகிறது. எனவே இதனை கட்டுப்படுத்த செடியின் வேரில் எதிர் உயிர் பூஞ்சான கொல்லிகளான பேசில்லஸ் சப்டில்லஸ் 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் மற்றும் ட்ரைகோடெர்மா விரிடி 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து 7 நாட்கள் இடைவெளியில் 2 முறை ஊற்ற வேண்டும். தற்பொழுது கோடை காலம் துவங்க இருப்பதால் வெண்டை சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் விளைச்சலை அதிகரித்து நல்ல மகசூல் பெற லிட்டருக்கு 5 கிராம் என்ற அளவில் காய்கறி நுண்ணூட்ட கலவையுடன் ஒட்டும் திரவம் கலந்து நட்ட 30 நாள் முதல் 15 நாட்கள் இடைவெளியில் இலைவழி தெளிப்பு செய்ய வேண்டும்.